ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு மெது பக்கோடா பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதில் 3/4 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். கடலை மாவு அரிசி மாவு ரெண்டும் சேர்த்து போட்டு நான் எப்போதும் அரைச்சி வச்சுருப்பேன். 1 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ அரிசி போட்டு பச்சரிசி போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிடலாம். அந்த மாவு தான் அது 3/4 கப் எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். டக்குன்னு ஈவினிங் இப்போ எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருக்குறாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம்க்கா. சாயந்தரம் ஆனால் ஒரு மாவு எடுத்து போட்டு பருப்பு ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் ஜீரகம், ஆப்ப சோடா பிஞ்சு போட்டிருக்கேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கேன். இந்த அளவுக்கு பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலையும் பெருசாக போடாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. இப்போதான் அப்படியே சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா எடுத்து தனியாக போட்டுருவாங்க. கொத்தமல்லி அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட ஒரு ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன் இது, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் போட வேண்டாம். மிளகாத்தூள், கறி மசாலா தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே போட வேண்டாம். பச்சை மிளகாவே போதும். இதை அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஒரு 3/4 கப்பு மாவு போட்டிருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி இருந்தால் போதும். 1/2 கப்புக்கும் கம்மியாக இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இது வடை மாதிரிலாம் தட்டி ரவுண்டாக தட்டி போடணும் அப்படின்னு வச்சு இல்லை, அப்படியே கிளி கிளி போட்டுடலாம். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கிளி போட்டுடலாம். இப்போ அடுப்பில் ஆயில் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கிளி கிளி போடுங்க. ஈவினிங் ஒரு காஃபியோ டீயோ போட்டு வச்சுட்டு அது பால் அடுப்பில் போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டக்குன்னு ஒரு 6-7 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆன போதும், ரொம்ப கலர் மாறணும் அவசியம் இல்லை. சாப்பிட ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். உள்ள சாஃப்டாக இல்லை கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். வடை மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டி போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. கிளி கிளி போட்டிங்கனாலே டக்குன்னு வேலையாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.